இன்றைக்கி நாங்கள் ஒரு சஸ்பென்ஸான உங்களை சீட் எட்ஜில் வைக்கக்கூடிய ஒரு ட்ரூ க்ரைம் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொடூரமான க்ரைம் நடந்த இடம் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா என்ற ஒரு ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு. இந்தியன் அமெரிக்கனான வெங்கடா மற்றும் அவருடைய மனைவி செஞ்சு ரெண்டு பேரும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. சாதாரணமான ஒரு நாள் அவங்களோட மதிய உணவு இடைவெளிக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உணர்ந்தாங்க. அவங்களோட வீட்டு கதவு திறந்து இருந்துச்சு. அதோட வெங்கடாவுடைய அம்மா ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தாங்க. அவங்களோட 10 மாத குழந்தை காணாமல் போயிருந்துச்சு. அவங்க அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஒரு அமைதியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிம்மதியாக இருந்த குடும்பம் இப்படி ஒரே நாளில் சிதைஞ்ச மாதிரி போயிட்டு. வெங்கடா வாழ்ந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்களோட சத்தத்தை கேட்டு நெய்பர்ஸ் எல்லோரும் ஓடி வராங்க. எல்லோரும் அலறிட்டாங்க. என்னமோ இந்த வீட்டில் பாரதூரமாக நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லோரும் ஓடி போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு. இந்த சம்பவத்தை நெய்பர்ஸால் கூட நம்பவே முடியலை. ஏன் இப்படி ஒன்று நடந்திருக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்னு அவங்கள நம்ப முடியலை. 911 அழைக்கப்படுது. போலீஸ் இந்த க்ரைம் சீனுக்கு வராங்க. போலீஸ் சல்லடை போட்டு வீடு பூரா தேடுறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடாதா? கிடைச்சா அந்த 10 மாத பிள்ளையை காப்பாற்றலாமே என்ற ஒரு நோக்கத்தில் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அழைப்பு ஒன்று வருது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம்மில் இருந்து கால் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த ஜிம்மோட சோனா ரூமில் ஒரு ப்ளூ சூட் கேஸ் இருக்கிறதா அவங்க போலீஸுக்கு சொல்கிறாங்க. அப்புறமா போலீஸ் போகிறாங்க. அங்கே அந்த சூட் கேஸை திறந்து பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சி மட்டுமே மிச்சம். அந்த சூட் கேஸில் அந்த 10 மாத குழந்தை இறந்து போய் கிடந்துச்சு. பிள்ளையோட வாய்க்குள்ளே துணி அடையப்பட்டிருந்தது. கழுத்தை சுற்றி ஒரு பெரிய டவல் கட்டப்பட்டிருந்தது. பிள்ளை உயிரோடு இல்லை. ஸோ இதை உடனடியாக போலீஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வெங்கடாவும் அவர்கிட்ட மனைவியும் அந்த இடத்துக்கு உடனே வராங்க. வந்து அவங்களுடைய இறந்த பிள்ளையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு தகவலை கேட்டு போலீஸ் அதிர்ந்தே போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க அந்த சூட்கேஸ் அவங்களுடைய சூட்கேஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களோட பிள்ளை இறந்து கிடந்த சூட்கேஸ் அவங்களோட சூட்கேஸ்ன்னு சொன்னாங்க. அது நீல நிறம் சூட்கேஸ் தங்களுடைய தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. போலீஸுக்கு இது ஒரே குழப்பமாக இருந்துச்சு. போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை பல ஆங்கிளில் ஆரம்பித்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை சோதனை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு நோட் ஒன்று கண்டுபிடிக்கிறார். இந்த நோட்டை படித்த போலீஸ் அதிர்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதில் எழுதி இருந்துச்சு, சிவா உன்னுடைய பிள்ளை கடத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நீ போலீஸ் இல்லை வேறு யாருக்காவது நீ சொன்னால் உன் பிள்ளையை கொண்டு துண்டு துண்டாக வெட்டி உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து வீசப்படும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. எங்களுடைய ஆக்கள் உங்களுடைய ஒவ்வொரு மூவையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இந்த 2வது பேராகிராஃபில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உன் மனைவி லதா $50,000 இரவு சுமார் 8 மணி அளவில் பாஜா ஃப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட கொண்டு வரணும். அந்த பணத்தை கொண்டு வந்து நான் சொல்கிற இடத்துல வச்ச பிறகு உன்னுடைய பிள்ளை உனக்கு உயிரோடு கிடைக்கும். போலீஸுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஒரு வயதான ஒரு மூதாட்டி இறந்து கிடக்கிறாங்க. ரன்சம் கேட்ட ஒரு நோட் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை அதே அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிள்ளை இறந்து கிடந்தது அவங்க அம்மா அப்பாவோட சூட்கேஸில். போலீஸ் அவங்களோட டீப்பான இன்வெஸ்டிகேஷனில் அவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நோட்டில் சிவா லதா என்று கூறப்பட்டிருந்துச்சு. இது அவங்களுக்கு குழப்பமாகவே இருந்துச்சு. அவங்க உடனடியாக வெங்கடாவையும் செஞ்சுவையும் அழைக்கிறாங்க, கேட்குறாங்க இது யாருடைய பேர். அப்போ அவங்க சொல்கிறாங்க இது எங்களுடைய நிக் நேம்
என்னோடய வீட்டில் இப்படி தான் கூப்பிடுவாங்க எங்களை அப்படின்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை இன்னும் நேரோ டவுன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, யார் யார் உங்களை இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார், யார் யார் உங்களை இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க, யார் யாருக்கு இந்த பேரெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வெங்கட்டும் அவட்ட மனைவியும் யார் யார் அவங்கள அவங்க வீட்டு பேரை வச்சு கூப்பிடுவாங்களோ அவங்களோட லிஸ்டெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க லிஸ்ட் ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு. அப்போ போலீஸ் ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாங்க. அவர் பேர் ரகுநந்தன். இவர் யாருன்னா, இவர் ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இன்ஜினியர். அவரும் அவரோட மனைவியும் தான் யூஎஸில் இருக்கிறாங்க. வெங்கடாவும் அவர்கிட்ட மனைவியும் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு போலீஸ் முதல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது இருக்காங்களா, இவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அப்படி இருக்காங்களா, அப்போ தான் அவங்களுக்கு இந்த ரகுநந்தன் என்ற கேரக்டர் மேலே ஒரு சந்தேகம் வருது. ஸோ போலீஸ் முதல்ல வெங்கடா மற்றும் அவங்களோட ஃபேமிலிகிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இவருடைய அறிமுகம் கிடைச்சது, இந்த ரகுநந்தனை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெங்கடா சொல்கிறார், தன் வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாராம் அக்டோபர் 20, 2012 ஸோ இந்த ரகுநந்தன் அவருடைய மனைவியோடு அந்த பார்ட்டிக்கு வந்திருந்ததாகவும் நிறைய நேரம் அவங்களோட வீட்டில் இருந்துட்டு அன்று போனதாகவும் தான் இதை சொல்கிறார். ஸோ நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டினா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுற மாதிரி இவரையும் அழைச்சிருக்காரு அந்த பார்ட்டிக்கு. ஸோ போலீஸ் என்ன இதில் நோட் பண்ணாங்கன்னு சொன்னால், வெங்கடாவுக்கும் இந்த ரகுநந்தனுக்கும் பெருசாக ஒரு தொடர்பு இல்லைன்றது மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ போலீஸ் இந்த சந்தேக நபருடைய பேக்ரவுண்டை டீப்பாக அனலைஸ் பண்ண தொடங்கினாங்க. ஸோ முதற்கட்ட விசாரணையாக போலீஸ் ரகுநந்தனுடைய மனைவிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. முக்கியமாக அவங்க கேட்டது அக்டோபர் 22, 2012 அதாவது இந்த குற்றம் நடந்த நாள் மதிய நேரம் அவருடைய கணவர் எங்கு இருந்தார் என்றதான் அவங்களோட கேள்வியாக இருந்துச்சு. ரகுநந்தனுடைய மனைவி சொல்கிறாங்க, அது ஒரு சாதாரணமான ஒரு வேலை நாள், அவர் வேலைக்கு போயிட்டார், வீட்டில் இருக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அக்டோபர் 25, 2012 போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இந்த ரகுநந்தன் ஒரு கேஷினோ நிலையத்தில் இருக்கிறதா அவங்களுக்கு தகவல் ஒன்று வருது. ஸோ இந்த சூதாட்ட நிலையத்துக்கு போலீஸ் போகிறாங்க. அங்கே போய் பாதுகாப்பு அதிகாரிக்கு சொல்கிறாங்க, இந்த பர்சனை வெளியே கூட்டிகிட்டு வரும்படி கேட்குறாங்க. ஸோ போலீஸ் ரகுநந்தன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கொலையை கண்டுபிடிக்கிறது மிக கடினமாக இருக்குது, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட அவரை போலீஸ் நிலையத்துக்கும் அழைக்கிறாங்க. உங்களுடைய உதவியை எங்களுக்கு தாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நாங்கள் எல்லாட்டையும் நாங்கள் எடுக்கிறோம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்கள்ட்ட உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுக்கு தேவையாக இருக்குது, வாங்கன்னு கேட்குறாங்க அவரை. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னு சொன்னால், போலீஸுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அவர் தான் குற்றவாளி என்று நிரூபிக்கிறதுக்கு இந்த நிமிடம் வரை. போலீஸ் சொன்னதை ரகுநந்தனும் நம்புகிறாரு. அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவருடைய செல்ஃபோன், அப்பார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் மற்றும் டிஎன்ஏ ஸ்வாப்புக்கு கூட அவர் ஒப்புக்கொள்கிறார். ரகுநந்தனுடைய மூமெண்ட் ஸ்பெஷலாக அந்த மதிய நேரத்தில் இந்த க்ரைம் நடந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதோட போலீஸ் முக்கியமான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க, அன்றைய தினம் மதியம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் அந்த ஷாக்கிங்கான பதிலை கொடுக்குறாரு. நான் மதிய இடைவெளிக்கு என் வீட்டில் தான் இருந்தேன், லஞ்ச் சாப்பிட்டு இருந்தேன் என் மனைவியோட அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே போலீஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவருடைய ஃபிங்கரில் ஒரு இன்ஜரியை நோட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜரி நைஃப் ரிலேட்டட் இன்ஜரியாக இருந்துச்சு. இந்த இன்ஜரி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், அவர் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தார் போலீஸுக்கு. அப்போ தான் போலீஸ் ரகுநந்தனுடைய மனைவிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த இன்ஜரி சம்மந்தமாக எதுவும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு இன்ஜரியை நான் பார்க்கல. ஸோ போலீஸ் ரகுநந்தன் மேலே அடுக்கடுக்கான கேள்விகளை தொலைத்தாங்க. அன்றைய தினம்
அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய மனைவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ஒத்து போகவே இல்லை. மனைவி அவர் வேலைக்கு போனதாக சொன்னார். ரகுநந்தன் தான் வீட்டுக்கு போனதாக சொன்னார் தன்னுடைய மதிய உணவு எடுக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதே நேரம் அவருடைய மூமெண்ட் அந்த கொலை நடந்த நேரத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒத்து போனது. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் ரகுநந்தன் மௌனித்து போனார். அவர் ஒரு பேப்பரில் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு எழுதி போலீஸுக்கு கொடுத்தார். ஸோ எல்லா க்ரைமுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி இந்த க்ரைமுக்கும் ஒரு பெரிய மோட்டிவ் ஒன்று இருந்துச்சு. ஸோ ரகுநந்தன் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தார், தான் கேஷினோ விளையாட்டுக்கு, அதாவது சூதாட்டத்துக்கு அடிமையாக இருந்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட $15,000 அதிகமாகவே தான் இழந்து விட்டதாகவும் தனக்கு கடன் சுமை அதிகரித்து விட்டதாகவும் சொல்கிறார். இந்த கடன் சுமை மற்றும் இந்த சூதாட்ட மோகத்தை அவர் தன்னுடைய மனைவியிட்ட இருந்து மறைச்சிருந்தார். இந்த கடன் சுமையால் தான் பெரிய மன உளைச்சலில் இருந்ததாக அவர் அப்போ போலீஸுக்கு சொல்கிறார். அக்டோபர் 20, 2012 தான் வெங்கடாவின் பாட்டியில் தான் பார்த்ததாகவும், வெங்கடாவின் அம்மா நிறைய நகை போட்டிருந்ததாகவும், அவருடைய குழந்தைக்கும் நிறைய நகை போட்டிருந்ததாகவும் தான் பார்த்ததாக அவர் சொல்கிறார். தான் அதை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருந்ததாக அவர் சொல்கிறார். அன்றைய தினம் 2 நாள் கழித்து தான் வெங்கடாவின் வீட்டுக்கு வந்ததாகவும், தான் ஒரு பிளாக் ஹூடியும் ஒரு சன்கிளாஸும் அணிந்து இருந்ததாக அவர் சொல்கிறார். தன்னிடம் ஒரு 4 இன்ச் நீளமுள்ள ஒரு கத்தியும் தான் வைத்திருந்ததாக அவர் சொல்கிறார். தான் டோர் பெல்லை ரிங் பண்ணதும் வெங்கடாவின் அம்மா தன்னை முன்கூட்டியே தெரிந்திருந்ததால் அவங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணதாக அவர் சொல்கிறார். குழந்தைய வெங்கடாவின் அம்மா கையில் வச்சுருந்ததாக அவர் சொல்கிறார். ஸோ தான் அதை பறிக்க முற்பட்டதாகவும் அச்சமயம் அவங்க குழந்தையை விடாமல் இருக்க பிடிச்சிருந்ததாக அவர் சொல்கிறார். அதால் அவர் தன்னுடைய கையில் இருந்த கத்தியால் பல முறை வெங்கடாவின் அம்மாவின் கழுத்தை குத்தியதாக அவர் சொல்கிறார். அப்போது இரத்த வெள்ளத்தில் அவங்க அதே இடத்துல இருந்ததாகவும் அவர் சொல்கிறார். தான் உடனே அவங்க ரூமுக்கு போய் ஒரு சூட்கேஸ் பெட்டியை எடுத்ததாக சொல்கிறார். ப்ளூ கலர் சூட்கேஸ் பெட்டியை எடுத்ததாக சொல்கிறார். அதுக்கு பிறகு குழந்தையை அந்த சூட்கேஸ் பெட்டிக்கு வைத்ததாகவும், குழந்தை அழத் தொடங்கியதால் தான் துணியை குழந்தையின் வாய்க்குள் அடைந்ததாகவும், அதுக்கு பிறகு ஒரு டவலால் குழந்தையின் கழுத்தை கட்டி அந்த சூட்கேஸை எடுத்து சென்றதாக அவர் சொல்கிறார். ஸோ அந்த சூட்கேஸை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம் சோனா ரூமுக்குள்ளே தான் கொண்டே வச்சதாக அவர் சொல்கிறார். அதாவது ஸ்டீம் பாத் எடுக்கிற ரூம், அதுக்குள்ளே கொண்டே தான் வச்சதாக அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு அவர் எடுத்த கோல்ட் ஜுவல்லரிஸை அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ரிவர்லையும், மீதமுள்ள நகையை தன்னுடைய வேலை இடத்துல இருக்கிற காஃபி வெண்டிங் மிஷினுக்கு பின்னுக்கும் வச்சதாக அவர் சொல்கிறார். நீதிமன்றம் ரகுநந்தனை குற்றவாளியாக அறிவிக்குது. இந்த 2 கொலைகள் மற்றும் கடத்தல், இந்த பாரிய குற்றத்துக்காக அவருக்கு நீதிபதிகள் மரண தண்டனையை அறிவித்தார்கள். ஸோ இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர் உயர் நீதிமன்றம் போகிறார். அங்கேயும் இந்த தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க. February 23, 2018 ரகுநந்தனை லீத்தல் இன்ஜெக்ஷன் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த மரண தண்டனை அன்றைய தினம் நிறைவேற்றப்படவில்லை. ஏனென்றால் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் ஒரு டெம்பரரியாக இந்த மரண தண்டனையை நிறுத்தியுள்ளார்கள். 2015 இந்த மரண தண்டனை நிறுத்தப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் ரகுநந்தன் தற்சமயம் சிறையில் மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். இந்த க்ரைமில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, யாரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்களோ அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முதல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாரையுமே அழைச்சிட்டு வராதீங்க. அது உங்களோட வீட்டு பாட்டியாக இருக்கலாம், அது ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு ஈவெண்ட்டாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரவர் ஒரு கொடிய மிருகமாக கூட இருக்கலாம்.